சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2025 ஆண்டிற்கான சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலியமாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா மிஷன்ஸ் வட மாநிலத்துல அநேக இடங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மிஷனரி ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷனரி இயக்கம் வட மாநிலத்துல 357 தாலுக்காகள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணியை மிஷனரி பணிகளை செய்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 100க்கு மேற்பட்ட மிஷனரி குடும்பங்களை இந்த சினர்ஜி இந்தியா மிஷனரி இயக்கம் தாங்குகிறது. அது மட்டுமல்லாமல் 36 மாவட்டங்கள்ல ஆண்டவருக்கான ராஜ்யத்தின் பணியை முழு இதயத்தோடு முழு மூச்சோடு அநேக சிரமங்கள் மத்தியிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்ட சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் பல்வேறு வேலைகளை வட மாநிலத்தில் செய்து கொண்டு வராங்க. எங்களுடைய சினர்ஜி இந்தியா மிஷன்ஸுக்கு உங்களின் சார்பாக உதவலாம், ஜெபிக்கலாம். அதுமோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய ஊழியத்தோடு இணைந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்ட நீங்களும் எங்களோடு இணைந்து பணி செய்ய நாங்கள் அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலும் சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலியமா ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்துல பேச கர்த்தர் நாமத்துல உங்க சமூகத்துல வருகிறேன். அநேக இடங்கள்ல எழுப்புதல் வேணும், இந்திய தேசம் எழுப்புதல் உருவாகணும், எழுப்புதல் இந்திய தேசத்துல உருவாக்கப்படணும், இந்திய தேசம் ரட்சிக்கப்படணும் அநேகர் விரும்புகிறோம். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? எழுப்புதலுக்காக பாரப்பட்டு தினமும் ஜெபிக்கிறோம், எழுப்புதல் கூட்டங்களுக்கு போறோம், கண்ணீர் விட்டு கதறோம். ஆண்டவரே இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வராதா, இந்த தேசம் ரட்சிக்கப்படாதா அப்படின்னு நம்மளோட முழு மூச்சோடு நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில ஜெபிக்கிறோம், ஜெபிக்க மட்டும்தான் செய்யறோம். அதை தவிர்த்து எழுப்புதலுக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் டெய்லியுமே இந்திய தேசத்துக்கு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன், மிஷினரிங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஜெபிச்சுட்டே இருக்கேன். சந்தோஷம், நல்லது, ஜெபிக்கணும், அது அவசியம். கர்த்தர் ஜெபிக்க சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்தார். அப்ப ஜெபம் என்பது வாழ்க்கையில மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் ஜெபிக்கிறதோடு மட்டுமல்லாமல் நாம் செயல்படுகிறதுல எந்த இடத்துல இருக்கோன்றதை நம்ம சிந்திக்கணும். செயல்படுகிறோமா? ரட்சிப்புக்காக செயல்படுகிறோமா? எழுப்புதலுக்காக செயல்படுகிறோமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? மிஷினரிகளை குறித்து யோசிக்கிறோமா? மிஷினரிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ள வருதா? அநேக கிறிஸ்துவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதிலே சிந்திக்கிறோம். ஏதாவது வாங்கிக்கலாமா, ஏதாச்சும் கடவுள் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லேயே நம்ம என்ன பண்றோம்னா அதையே யோசிக்கிறோம். அதாவது அநேகர் சர்ச்சஸ்ல நியூ இயர் கொண்டாடி இருப்பீங்க, புத்தாண்டை மிகவும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. அப்போ அந்த சர்வீஸ்ல, நியூ இயர் சர்வீஸ்ல எல்லா சர்ச்சஸ்லையுமே வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த வாக்குத்தத்தம் நம்ம ஒரு வாக்குத்தத்தை எடுப்போம். கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கிறாரு, நீ வாளாக்காமல் தலையாய் மாறுவ, நீ வாய்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவ. இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு, வாக்குத்தத்தங்களை கேட்டு நம்ம என்ன பண்றோம்னா உற்சாகம் அடைகிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தை வருஷத்துல ஒரு வாட்டி ஒரு வாக்குத்தத்தை எடுத்துட்டு அதை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய போறாரு விசுவாசிக்கிறோம். நல்லதுதான், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நான் நிறைவேறணும்னா அதுக்கு நான் என்ன செய்யறேன்றதான் விஷயமே. வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் வாக்குத்தத்தங்கள் வரும். ஆனா அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், என் வாழ்க்கையை செயல்படணும்னா அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில வருவதற்கு நான் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா வாழணும். அப்படி வாழ்றோமா? பெற்றுக்கொள்கிறத மட்டும் நம்ம நினைக்கிறோம். அப்ப ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோன்றதை நம்ம ஏதாவது சிந்தித்து பார்த்துருக்கோம்னா அது இல்லவே இல்லை. இன்னைக்கும் ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத கற்றுக்கொள்ள போறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல ஒரு சில வரலாறு சம்பவங்களை நம்மலாம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எரிகோவை இஸ்ரவேலர்கள் கைப்பற்றினத நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள், நிறைய போதகர்கள், நிறைய சபைகள்லாம் நீங்க போதித்து நீங்க கேட்டிருப்பீங்க. அதுலலாம் நம்ம என்ன செய்வோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எரிகோ மதில் இடிந்து விழுந்தது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஆர்ப்பரித்தார்கள், இடிந்து விழுந்தது. அப்ப
ஆர்ப்பரித்ததுனால எரிகோ மதில் இடிந்து விழுந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். வசனங்கள் இருக்குது. அதாவது 6ஆம் அதிகாரத்துல 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்கள் நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தது. அப்ப எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை கேட்டு ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது அப்படின்னு படிக்கிறோம். இருக்கிற வசனம் படிக்கும்போது யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலுக்கு ஒப்பு கொடுத்தேன். 3வது வசனம், யுத்த புருஷராகிய நீங்கள் அவன் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்யக்கடவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து யோசுவா கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க 7 நாள் சுத்தி வரணும், இந்த மாதிரிலாம் இப்படி உடன்படிக்கை பெட்டி முன்னாடி இவ்வளோ பேர் போகணும், உடன்படிக்கை பெட்டி பின்னாடி இவ்வளோ பேர் வரணும், இப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது கடைப்பிடிக்கிறாங்க. அதை கடைப்பிடிக்கிறதன் மூலியமாக தான் எரிகோ வந்து இடிந்து விழுந்தது. அப்ப ஏதோ ஆர்ப்பரித்தார்கள் அதனால இடிந்து விழுந்தது அப்படி இல்லை. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்மள வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை வாங்குறோம். அது நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை எடுத்த உடனே வாக்குத்தத்தத்தை வாங்கினோன்னா நம்ம வாழ்க்கையில நிறைவேறுச்சு அப்படின்னு கிடையாது. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எரிகோவை உங்க கையில ஒப்பு கொடுத்தேன். யோசுவாவை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, எரிகோவை கையில ஒப்பு கொடுத்துட்டாருனால எரிகோ விழலை. அவர் சொன்ன வார்த்தைகளை யோசுவா ஓடு இஸ்ரவேல் ஜனங்கள் இணைந்து செய்ததுனால எரிகோ இடிந்து விழுந்தது. அப்ப ஒரு விஷயம் இருக்கு. அப்ப யோசுவா கிட்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி நீ 6 நாட்கள் சுத்தி வரணும், இப்படி பேசக்கூடாது, சுற்றி வரும்போது இந்த டைம்ல எக்காலம் ஊதணும், இந்த நேரத்துல எக்காலம் ஊதக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாங்க. எரிகோ இடிந்து விழுந்தது. அதாவது எரிகோ எப்படி இருக்குதுன்னா, இப்படி இருக்கு. எல்லாரோட மதில் சிரம் நேரா இருக்கும், எரிகோ மட்டும் இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன நினைப்பான், ஏதோ பேஸ்மெண்ட் சரியில்லை தானா ஊந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இப்படி இருந்த எரிகோ இப்படி விழும்போது கர்த்தர் தான் அதை செய்தார் என்று மக்கள் விசுவாசித்தார்கள். அப்போ எரிகோ விழுவதற்கான 2 காரியம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா கீழ்ப்படிதல், இன்னொன்னு விசுவாசம். அப்ப கீழ்ப்படிதலும் விசுவாசம் தான் எரிகோவை விழ செய்தது. ஆர்ப்பரித்தார்கள் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். அதற்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவர் இந்த எரிகோ விழும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, விசுவாசித்தாங்க. நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளும் வாக்குத்தத்தம் புத்தாண்டுல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம கீழ்ப்படியணும், அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளால வந்து அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கவே முடியாது. அப்ப எரிகோ என்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். எரிகோவை போல பெரிய காரியங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள், எல்லா மனிதருக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. எரிகோ போன்ற நிறைய காரியங்கள் உங்க இருதயத்துல இருக்கலாம். உங்களை ஆண்டவருக்காக செயல்பட விடாமல், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விடாமல், ஆண்டவரை குறித்து சிந்திக்க விடாம, தேவ பக்தியை விட்டு விலகி போகக்கூடிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரலாம். எரிகோவை போல எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நீங்கள் அந்த எரிகோவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, கீழ்ப்படிதலின் மூலியமாக, விசுவாசத்தின் மூலியமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோவை தகர்த்து எரிந்து போனாங்களோ நம்மளும் அப்படி தகர்த்து எரிந்து போகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எரிகோவை ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஏரி போ அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டார். நம்ம வாழ்க்கையிலையும் எரிகோவை போல பிரச்சனைகள் இருக்கலாம், எரிகோவை போல சூழ்நிலைகள் காணப்படலாம். நம்ம கீழ்ப்படிதல் நிமித்தமாகவும் விசுவாசத்தின் நிமித்தமாகவும் அந்த எரிகோவை நம்ம தகர்த்தெறியலாம். அப்ப கீழ்ப்படிதல், விசுவாசம் எவ்வளவு அவசியமா இருக்கிறது. அதாவது ரோமர்ல ஒரு சில வசனம், ஒரு இடத்துல ஒரு வசனங்கள் இருக்கு. ரோமர்ல அதிகாரத்துல ஒரு வசனங்கள் இருக்கு. எவன் மேல் இரக்கமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். நாம் விரும்பினாலும் சரி, அவரு நினைத்தாலும் சரி, கர்த்தர்
இறங்குவதனால மட்டும்தான் காரியங்கள் வாய்க்கப்படும். அப்ப கர்த்தர் இறங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழ்ப்படுதல் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். 28 வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இந்த 20வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பகுதி மட்டும் பிடிக்கும். என்ன பகுதி அப்படின்னா, உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அப்ப நம்மளுக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். உலகத்தின் சகல நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரா? அப்ப நம்மளுக்கே யோசிக்கணும்ல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நாளும் என் கூட இருக்கிறேன்றது ஒரு மகிழ்ச்சியானது தானே. ஆனா யாரோட இருப்பாரு? அதுதான் அங்க விஷயம். யாரோட இருப்பாரு அப்படின்னா, அதற்கு மேல இருக்க வசனங்களை பார்க்கணும். அதாவது 18, 19வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பிறந்து சகா நாட்களிலும் உங்களோட கூட இருப்பேன். அப்ப கர்த்தராகிய தேவன் நம்மளோடு இருக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு விருப்பமான காரியமா இருக்குதோ, அவர் உங்களோட இருக்கணும்னா நீங்க அவரோட வேலையை செய்யணும், அவரோட பணியை செய்யணும். அவர் இந்த உலகத்துல என்ன சித்தத்தை செய்யணும்னு நினைச்சாரோ அந்த சித்தத்தை நம்ம எல்லாரும் செய்யணும். அதை மறந்துட்டு வேற ஒரு காரியங்கள் பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஏதாச்சும் கொடுப்பாரா, அவர் ஏதாவது வாழ்க்கையில செய்வாரா? அநேக கிறிஸ்தவன் நினைக்கிறோம்னா, பழைய வருஷத்துல என் வாழ்க்கையில வந்து இவ்வளவுலாம் பிரச்சனை இருந்துச்சு, புது வருஷத்துக்கு போனா என் வாழ்க்கையில பிரச்சனைலாம் மாறிடும். பிரச்சனைகள் வரும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்குள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகம் உபத்திரமான உலகம் தான், பாடுள்ள உலகம் தான். இந்த உலகத்துல எல்லா சூழ்நிலைகளும் இருக்கும். ஆனாலும் அதோடு மத்தியிலும் நம் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை நாம் என்ன பண்ணோம்னா, அதை நம்ம வந்து செயல்படுத்தணும். பிரச்சனைகள் வரும். இந்த கடந்த வருடத்தில் இருந்த பிரச்சனையை விட எதிர்காலத்தில் நிறைய வரலாம். இந்த புது வருடத்தில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனா அந்த பிரச்சனையையும் எரிகோவை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறி கடந்து போனார்களோ, அதே போல நாமளும் வரப்போற பிரச்சனைகள் நிமித்தமாய் வரப்போற சூழ்நிலைகளை ஏறி அதை தாண்டி சென்று கானானுக்கு போகிற, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற காரியங்களை நாம் சிந்தித்து கடந்து போனோம். அந்த எரியோ போல பிரச்சனைகள் அப்படியே நின்றக்கூடாது. அதை கடந்து தாண்டி நம்ம வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்ன்றதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. நாமளும் நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் உடைந்து போகக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உடைந்து போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சிந்திக்கிற ஒரு மக்களாய் மாறணும். எழுப்புதலுக்காக வெறும் ஜெபிக்கிறது மட்டும் இல்லாமல் செயல்படுகிற ஒரு கிறிஸ்துவனாய் நான் மாறணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் எங்கேயாவது வந்து வெறும் ஜெபித்து கொண்டே வாழ்க்கையை கழித்து போகல. அவர்கள் ஜெபித்தார்கள், சிறைச்சாலை ஜெபித்தாங்க, எல்லா இடங்களும் ஜெபித்தார்கள், அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் அதோடு வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்தார்கள். தேவனுக்கு என்று பெற்றுக்கொள்கிறதுல அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்கறதுல அவங்க முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதாவது கொடுக்கிறது என்றால் வாழ்க்கையவே கொடுக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை முழு வாழ்க்கையும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி நீங்களும் வெறும் எழுப்புதலுக்காக ஜெபித்து கடந்து போறவர்களாய் அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்று செய்கிறவர்களாய் நீங்க மாறணும். ஊழியம் செய்கிறவர்களாய் மாறணும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவுகளாக மாறணும். மிஷினரிகளை தாங்கணும். மிஷினரிகளுக்காக ஏதாவது ஒன்று நீங்க செய்யணும். அதாவது எங்களுடைய சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் வட மாநிலத்தில் நாங்கள் செய்கிற அநேக ஊழியங்களை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. அநேக காரியங்கள் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மிஷினரிகளை நீங்க தாங்குவது நிமித்தமாக ரட்சிப்பு, ஒரு எழுப்புதல் இந்த தேசத்துல உண்டாகும். ஜெபிக்கிறது மட்டும் அல்லாமல் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு ஏதாவது செய்கிறது மூலியமாகவும், உதவி செய்கிறது மூலியமாகவும், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறது மூலியமாகவும், இந்த ஊழியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறது மூலியமாகவும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதனால வந்து ஏதோ ஒரு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு கிறிஸ்துவனாய் இல்லாமல், ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரத்தை, ஏதோ ஒரு எரிகோ போல ஏதோ ஒரு சூழ்நிலையை இருதயத்துல வைத்துட்டு அதையே சிந்தித்து கொண்டு அதை எப்படியாச்சும் உடைக்கணும்னு அந்த ஒரு காரியத்துக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல், என்ன பிரச்சனை வந்தாலும், வியாதியோ, வறுமையோ, துன்பமோ, கஷ்டமோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை ஆண்டவருடைய நாமத்துல அதை ஏறி மிதித்து ஏறி கோ என்று தாண்டி போய் அதை உடைத்து நம்ம மேல
அடுத்த கட்டத்திற்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். உடைந்து ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. இப்ப நம்ம வாழ்க்கையில இனி வர நாட்கள்ல ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம். அதாவது 2 காரியங்கள் இருக்கிறது. கீழ்ப்படிதல் அவசியம், விசுவாசம் முக்கியம். கீழ்ப்படிதல் நிமித்தமாய் அநேக கீழ்ப்படிதல் நிமித்தமாயும், விசுவாச நிமித்தமாக மட்டுமே எரிகோ விழுந்தது. அது கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமோ, விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ, அது இந்த 2 காரியத்துக்கும் நம் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறும். நம்முடைய ஆண்டவருக்காக நாம் ஏதாவது ஒண்ணு செய்யவும் முடியும். ஆகையால் நாமும் நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை வெறும் படித்துட்டு அதை நடக்கும்னு நம்பிட்டு போகாமல், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நாம் ஆண்டவருக்காக கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அப்ப ஆண்டவரை கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் பொழுது வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எரிகோ போன்ற பிரச்சனைகளும் வாழ்க்கையிலிருந்து தகர்க்கப்படும். ஆண்டவருக்காக நம் வாழ்க்கையில ஏதோ ஒன்று அர்ப்பணித்து நேரத்தையோ பணத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை நம் தேவனுக்கென்று அர்ப்பணித்து அதை செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம குடும்பங்களையும் சரி, நம்ம வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் நம்முடைய வருகையில நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளை வழி நடத்துவார். மீண்டுமாய் இந்த சினர்ஜி மிஷனரி இயக்கத்தை உங்களிடத்துல கொண்டு வருகிறேன். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் வடமாநிலத்தில் அநேக ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 350 தாலுக்கால்களில் நாங்கள் ஊழியத்தை மிஷனரி பணிகளை நாங்கள் செய்கிறோம். 100 மிஷனரி குடும்பங்களை நாங்கள் தாங்குகிறோம். அதற்கு மேற்பட்ட குடும்பங்கள் இணைந்து வராங்க. அநேகரை நாங்கள் தயார்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்காக வட மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையுமே நாங்கள் உங்கள் ஊழியங்களை பயிற்சிவித்து அவர்களுக்கு சுவிசேஷ ஊழியத்தை அறிவித்து, அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்கிற மக்களுக்கு, அங்கே வாழ்கிற இளைஞர்கள் மூலியமாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நாங்கள் ஆண்டவரை பணியை செய்துகிறோம். எங்களுடைய ஊழியத்திற்காக அதிகமாக உங்கள் தனிப்பட்ட ஊழியத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்துக்காக உதவுங்கள். எங்கள் ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபித்து இந்த நேரத்தை நாம் முடிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, கீழ்ப்படுதலும் விசுவாசமும் எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கர்த்தர் அதுக்கு காரணமா இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு கீழ்ப்படுதலை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. எப்படி எரிகோவை ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படுதல் நிமித்தமாய் விசுவாசத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே அப்படி இடிந்து விழுந்தது போல, அதே போல எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல கீழ்ப்படுதல் மூலியமா விசுவாசத்தின் மூலமாய் தகர்த்தெறியட்டும். அப்பா ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்துங்க. இதை பார்க்கிற எல்லா ஜனங்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அதை இதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவங்களே அப்பா ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாய், துன்பம் நிமித்தமாய், ஏதோ கடன் பிரச்சனைகள் நிமித்தமாய், ஏதோ குடும்பத்துல ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாய் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இதை பார்க்க இந்த நேரத்துல ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவனே அப்பா நீர் விடுதலை தருவீராகப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பரும் உலக ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும் ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கிறாங்க. ராஜஸ்தான்லேருந்து இந்த இடங்களில் வந்து தன்னுடைய கூடாரங்களை இங்கே போட்டு அவங்களுடைய வியாபாரங்களை அவங்க செய்வாங்க. திரும்ப இங்கேருந்து வேறொரு இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி போய் அங்கே தன்னுடைய கூடாரங்களை போட்டு அங்கே அவங்களுடைய வியாபாரங்களை செய்வாங்க. இதே போல் அவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு அவங்களுடைய வியாபாரங்களை செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய மிஷனரிகள் இவங்களிடத்துல போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னதன் காரணமாக இன்றைக்கி இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் தெய்வம் என்று தங்களுடைய மனசார ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல தான் எங்களுடைய சினர்ஜி இந்தியா மிஷன்ஸினுடைய வட மாநில மிஷனரிகள் ஊழியம் செய்து வருகிறாங்க. நீங்கள் கொடுக்க போகிற ஒவ்வொரு காணிக்கைகளும் நேரடியாக அந்த மிஷனரிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. அவங்களும் இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு செல்வதற்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் மிகுந்த உதவியாக இருக்கும். உங்களுடைய காணிக்கைகளினால இந்த ஜனங்கள் போல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சது போல இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு நமக்கு தெரியும். அந்த வல்லமை இவர்களுடைய வாழ்க்கையில் கிரிய செய்யும். அநேக கட்டுகள்லேருந்து இவங்களை விடுவிக்கும். அநேக பிரச்சனைகள்லேருந்து இந்த ஜனங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நம்ம மிஷனரிகள் பட்ட பிரயாசத்தினால தான் முடிஞ்சது. நம்ம மிஷனரிகள் அவ்வளவா இந்த புரியாத இந்த ஜனங்கள் மத்தியில் இவங்களை போலவே மாறி
மாறி இவங்களுக்கு புரிகிற பாஷையில் அவங்க பேசி ஒவ்வொன்றும் இவங்களுக்காக புரிய வச்சு இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவன்று இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மிகுந்த பெரிய ஒரு சிரமம் எடுத்து இதை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுத்த பிரயாசத்துக்கு இன்றைக்கி பலனை நம்ம பார்க்கலாம். இவங்க எல்லாரும் ஒரு பெரிய இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசிகளாக மாறி இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆனந்தமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தில் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த காரியத்தில் எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பார். இந்த ஜனங்கள் கூட கெட்டு போவது ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார்ன்றத அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல் ஏற்பட்டது, அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, ஒரு பெரிய ஆச்சரியத்தை அவங்களுக்கு கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆச்சரியத்தில் மூழ்கி போனாங்க. ஏனென்றால் இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு நாமத்தை கேள்விப்படாதவங்க. இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்முடைய மிஷனரிகள் இந்த நாமத்தை கொண்டு செல்லும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பேச்சிலோ அவங்களோட நடவடிக்கைகளோ அவங்களுடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய மாற்றுதலை எங்களால் பார்க்க முடியுது, இவங்களாலையும் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் நல்ல ஒரு சபைக்கு சென்று விசுவாசிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஏனென்றால் நம்மளுடைய மிஷனரிகள் பட்ட பாடுகள் அவ்வளவு. இப்படிப்பட்ட மிஷனரிகளுக்கு தான் நீங்கள் உதவி செய்ய போகிறீங்க. நம்மளுடைய மிஷனரிகள் பிரயாசப்பட்ட பிரயாசங்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பயன் அளித்திருக்கிறது. அந்த சுவிசேஷம் இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறதுன்னு இவங்களுடைய வாயாலேயே கேட்கலாமா? यीशु ने हमें ज्ञान बुद्धि दिया और समझ दिया। यीशु प्रभु ने हमको धंधे व्यापार में सब सुकून से रह रहे, अच्छे से रह रहे। दुख सुख है, जैसे बहुत परेशानी थी हमारे में, दुखी थे हम। यीशु को हमको हाथ पकड़ के खड़ा करा। जहाँ से हम आए हैं यीशु में चल रहे हैं, जहाँ से हम बहुत अच्छे रह रहे हैं, बहुत सुखी हैं धंधे में व्यापार में जैसे। और हमको नया जीवन दिया है और नई जिंदगी दिया और बुद्धि ज्ञान दिया हमको यीशु। हम यीशु में आए, हम पहले बहुत दुखी थे, तो यीशु को हम माने, जहाँ से हम बहुत सुखी है। बहुत हमारे बच्चे को सबको अच्छी बुद्धि दिया यीशु ने और ज्ञान दिया अच्छा, और अच्छा हम सुख शांति से रह रहे हैं, बहुत अच्छे रह रहे हैं हम। यीशु हमारे को हाथ पकड़ के वो रास्ता बताया यीशु का, तो वो रास्ता बहुत अच्छा हमारा निभा रहा है यीशु ने। இவங்க எல்லாரும் வேறு பாஷை பேசக்கூடியவங்க, ஹிந்தியும் தெரியும் இவங்களுக்கு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அவங்க மனசில் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வறண்டு போய் ரொம்ப நம்பிக்கை இல்லாத ரொம்ப இருளடைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் எப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அவர் எங்கள் கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்குது. அவங்களோட ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் எந்த வழியில் நடக்கணுன்ற பாதையை எங்களுக்கு காட்டுறாரு. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கிறது. ஒரு வறட்சியிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ரொம்ப பெரிய சந்தோஷத்துக்குள்ளாக சென்றிருக்கிறாங்க. ஒரு பெரிய சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வியாபாரத்துலேயும் சரி, இவங்களுடைய குடியிருப்புலையும் சரி, எல்லா விதத்துலையும் இயேசு கிறிஸ்து அவங்கள நடத்துகிறார்ன்றதை அவங்களால உணர முடிகிறன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. இருளில் இருந்த இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எங்களுடைய மிஷனரிகள் சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னதுனால, இவங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தையும் ஒரு நம்பிக்கையும் நாங்கள் பார்க்க முடியுது. அது அவங்களும் அனுபவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெரிய கட்டுகளுக்குள்ளாக இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் இவங்களை எல்லாரையும் விடுவிச்சிருக்கிறது. அதிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இவங்களுடைய வியாபாரத்தில், இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலன்னு ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் எங்களுடைய மிஷனரிகள் இவங்களிடத்துல தன்னால் முடிந்த காரியங்களை இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த ஜனங்களை ஆண்டவருக்குள்ள அவருடைய சத்தியத்தில் இன்னும் வளர்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க.
இந்த புதிய வருடத்தில் நீங்கள் ஏதாவது நிர்ணயம் எடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஒரு நிர்ணயம் நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்னா நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு காணிக்கைகளும் நேரடியாக எங்களுடைய மிஷினரிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. எங்களுடைய மிஷினரிகள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் போய் தன்னுடைய ஊழியங்களை செய்கிறாங்க, குடும்பமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும்போது அது பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காண்பீங்க. உங்களுக்கு தெரியாத இந்த ஜனங்கள் இடத்துல நீங்கள் நேரடியாகவே வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறது போல இருக்கும் இந்த காரியம். இந்த ஜனங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப வந்து இன்னும் எங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், இன்னும் எங்களுக்கு அவரை பற்றி இன்னும் நாங்கள் அறியாத இன்னும் பல காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இன்னும் இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோன்னு ரொம்ப ஆர்வத்தோடு, ரொம்ப சந்தோஷத்தோடு, ரொம்ப உற்சாகமாக ஆண்டவரை பற்றி அறியறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க இந்த ஜனங்கள்லாம். இப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல தான் எங்களுடைய மிஷினரிகள் சென்று ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த சத்தியத்தை அறிவித்து, இன்னும் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவித்து, இன்னும் அவங்கள இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எங்களுடைய சினர்ஜி இந்தியா மிஷன்ஸினுடைய வட மாநில மிஷனரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா மாத காணிக்கைகளாகவும் நீங்கள் அனுப்பலாம், இல்லை ஒன் டைம் கிஃப்டாகவும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இல்லைன்னா எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்குதோ, குடும்பமாகவோ இல்லை ஒரு சபையாகவோ இல்லை தனிப்பட்ட விதத்திலையோ நீங்கள் எப்படி உங்களுடைய காணிக்கைகளை அனுப்ப விரும்புகிறீங்களோ நீங்கள் அப்படி அனுப்பலாம். நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகள் நேரடியாக எங்களுடைய மிஷினரிகளிடத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறது. அவங்களுடைய தேவைகளை சந்திக்கவும், அவங்களுடைய ஊழிய தேவைகளை சந்திக்கவும் அது செலவழிக்கப்படுகிறது. நீங்கள் எங்களுடைய சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் வட மாநில மிஷினரிகளுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு நிர்ணயம் எடுங்க. உடனடியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை தனிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் இல்லை உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம், ஆசையோடு காத்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய தலைமுறைகளுக்கு, உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்களுடைய சபைக்கு, நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு வருவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸுங்களில் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகள்லையும் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஏனென்றால் நீங்கள் செய்கிற உதவி சாதாரணமானதல்ல. நீங்கள் ஒரு பெரிய வேலையில் இறங்கி ஆண்டவர் சொன்ன அந்த பெரிய கட்டளையில் நீங்கள் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் நேரடியாக போகாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அப்படிப்பட்ட மிஷினரிகளுக்கு உதவி செய்கிறது. அதனால் நீங்கள் அவருடைய திட்டத்திற்குள்ளாக இருக்கிறீங்க. நீங்கள் அவங்களுடைய ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளாக, அவங்களுடைய சித்தத்திற்குள்ளாக நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை இன்றைக்கே நம்ம செய்யலான்ட்டு இந்த புதிய வருடத்தில் ஒரு நிர்ணயம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். இந்த புதிய வருடத்தை ஆண்டவர் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிர்ணயமானது சாதாரணமானதல்ல. இது மிக வல்லமையுள்ள ஒரு நிர்ணயம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே முடிவு செய்யுங்க. இன்றைக்கே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களால் முயன்ற காணிக்கைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அந்த காணிக்கைகள் வேற எதுக்காகவும் அல்ல, நேரடியாக அந்த மிஷினரிகளுக்கு செல்லப்படுகிறது. அவங்களுடைய உதவிகளுக்காக, அவங்களுடைய சப்போர்ட்டுக்காக தான் அந்த காணிக்கைகள் செல்லுகிறது. அதனால் நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவருடைய இந்த பெரிய திட்டத்திலிருந்து நீங்கள் விலகி இருப்பது எங்களுடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தமும் அல்ல. ஆண்டவர் நினைக்கிறது என்னன்னா, உண்மையானது வெறும் ஏதோ கொஞ்சம் பேருக்குள்ளதாக அல்ல, யாரோ இவங்க தான் செய்வாங்க அவங்க தான் செய்வாங்கன்னு இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலேயும் போடப்பட்ட ஒரு கடமை இது. அதனால் கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம இந்த கடமையை தவறாமல் ஆண்டவர் சித்தத்தை செய்து முடிப்போம், அவருடைய திட்டங்களை நிறைவேற்றி முடிப்போம், அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.